இந்த நாட்டில் என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு, நீ இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்கு, இங்கே சமூக நீதி எப்படி நிலைநாட்டப்படுது, கல்வி அனைவருக்கும் சமமான கல்வியாக இருக்கிறதா, உன்னுடைய தாய்மொழிக்குரிய அங்கீகாரம் இங்கே கிடைக்கிறதா, இன்னைக்கு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு இங்கே கிடைக்கிறதா, இன்னைக்கு வடகிழக்கு 1.5 கோடி பேர் வந்திருக்கிறான், அவனுக்கு இன்னைக்கு ஆதார் அட்டை கொடுக்குறாங்க, அவனுக்கு ஓட்டர் அட்டை கொடுக்குறாங்க, அவனுக்கு இன்னைக்கு குடும்ப அட்டை, ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு இந்த நாட்டில் நாம் கஷ்டப்பட்டு விளைவிக்கிற அத்தனை பயிர் வகைகளையும் இன்னைக்கு நம்முடைய ரேஷன் கடைகள் மூலமாக அவன் வாங்குற ஒரு வாய்ப்பு உருவாக்குறாங்க. இப்படி உனக்கான 1008 பிரச்சனைகள் இருக்குடா தம்பி, இது குறித்து நீ கொஞ்சம் பேசுற அப்படின்னா, அந்த வேல்முருகனுக்கு வேற வேலை இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் இதான் பேசி கிடப்பாரு, இந்த சீமானுக்கு வேற வேலை இல்லைப்பா, இவன் தொண்டாவி ஃபுல்லாக இதான் கத்தி கிடப்பாங்க அப்படின்னு எங்களை புறந்தள்ளி விட்டு ஒரு கடந்து போகிற ஒரு தமிழ் மக்களா இன்னும் ஒரு கூட்டம் இவன் ஏதாவது கத்தி கிடட்டும்பா. நம்ம டாஸ்மார்க்கில் காலம் ஃபுல்லாக காலிலேருந்து மாலை வரைக்கும் மாடாக உழைச்சிட்டு வர்ற 300 ரூபாய் கொண்டு போய் 250 ரூபாய்க்கு கோட்டரோ ஆஃபோ வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு சைடிஸ் வாங்கி சாப்பிட்டு துணி இல்லாமல் ரோட்டில் கிடக்குறோம் அப்படின்ட்டு ஒரு பெருத்த கூட்டமாக தமிழ் சமூகம் இருக்குன்னு நாங்களாம் கவலை கொள்கிறோம்.